ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், பாத்திரம் வளர்க்குறது அப்படின்னாவே எல்லாருக்குமே ரொம்பவே ஒரு கஷ்டமான வேலைன்னு நினச்சிட்ருப்போம். சமைக்கிறது கூட எவ்வளோ ஈஸியாக பண்ணாலும் இந்த பாத்திரம் வளர்க்குறது ஒரு கஷ்டமான வேலை. ஆனால் அதை கரெக்டான படி மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக பாத்திரம் அதிகமாக சேராது. அதே சமயம் அந்த சிங்க்குனால் ஏற்படுற அந்த கெட்ட வாடகை இல்லாமல் இருக்கும். அதுக்கு நம்ம என்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ எப்போதுமே நம்ம சிங்கில் பாத்திரம் இருக்கிற சமயத்தில் அதிகமாக சேர்த்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு விளக்குறது கஷ்டமாக இருக்கும். இதுக்காக நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் ஆல்ரெடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பாத்திரத்தை அப்பப்போ கையோடு விளக்கிடுங்க. எப்போதுமே நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தட்டிலெல்லாம் வேஸ்ட் இருக்கும். இந்த தட்டில் மட்டும் இல்லாமல் நம்ம எப்போதுமே வீட்டில் ஏதாவது காய்கறி ஏதாவது கட் பண்ணால் கூட தட்டிலெல்லாம் பார்த்திங்கன்னா சமயத்தில் ஒட்டியிருக்கும். வேஸ்ட்டோடு எப்போதுமே விளக்க போடாமல் வேஸ்ட் எடுத்து வேஸ்ட் பாக்ஸில் போட்டுருங்க. இது ஒரு நல்ல பழக்கம்னு சொல்லலாம். இதை நம்ம ஃபாலோ பண்ணுறது இல்லாமல் வீட்டில் இருக்கிற குட்டீஸ் பெரியவங்க எல்லாருக்குமே இதை ஃபாலோ பண்ண சொல்லி கொடுத்துருங்க. அப்போ தான் அவங்க வேஸ்ட்டில் போட்டுருவாங்க. இல்லாட்டி உங்களுக்கு சிங்க் அடைச்சிரும். நீங்கள் பாத்திரம் விளக்குற சமயத்தில் எல்லா பாத்திரத்தையும் கலந்து பாத்திரம் விளக்குனீங்கன்னா அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நம்ம எந்த பாத்திரத்தில் அடுக்கி வச்சாலும் அது ஒரு சீராக இல்லாமல் கிளஞ்சிருக்கும். அதனால் எப்போதுமே பாத்திரம் விளக்குற சமயத்தில் ஃபஸ்ட்டு பெரிய பாத்திரத்தை எல்லாத்தையுமே எடுத்து இந்த மாதிரி தண்ணி சேர்த்து ரொப்பி வச்சுருங்க. முக்கியமாக இந்த பால் சட்டி, இந்த சோத்து பானை, மற்றபடி இந்த குழம்பு சட்டி, கிரேவி சட்டிலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழுக்காக நல்லா வடுவடுவாக இருக்கும். அந்த மாதிரி இருக்க சட்டிலெலாம் தண்ணி பிடிச்சி வச்சுருங்க. அடுத்ததாக இந்த மாதிரி நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் பாத்திரத்தை கழுவுனிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த சின்ன பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சுருங்க. அதுக்கப்புறமா பெரிய பாத்திரத்தை கழுவுனிங்கன்னா உங்களுக்கு இடம் அடைக்காமல் இருக்கும். விளக்குறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். டைமிங்க்கு ஃபஸ்ட்டு சின்ன பாத்திரத்தை விளக்கிடுங்க. கிச்சன் சிங்கில் அதிகமான பாத்திரத்தை கழுவுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் சிங்கில் அந்த ஹோலில் பார்த்தீங்கன்னா டஸ்ட்டெல்லாம் போய் அடைச்சிட்டு தண்ணி பார்த்திங்கன்னா அப்படியே தொட்டி ஃபுல்லாக வந்துடும். இதனால் தொட்டி லீக் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம விளக்குற சமயத்தில் அந்த தொட்டி பக்கத்தில் தொட்டிக்கு கீழே எல்லாமே பார்த்திங்கன்னா சொதன்னு நிறையா ஈரமாயிரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு எப்போதுமே நீங்கள் சாப்பிட்ட தட்டை சாப்பிட்ட கையோட கழுவுற பழக்கத்துக்கு வாங்க. அதே மாதிரி நீங்கள் கிச்சனில் சமையல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சமைச்ச பாத்திரத்தங்களையும் முடிஞ்ச வரைக்கும் கையோடு அலசி வச்சுருங்க. அந்த மாதிரி கழுவிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம தட்டெல்லாம் வாஷ் பண்ண உடனே அந்த தட்டெல்லாம் நம்ம தண்ணி வடிய வைக்கிறதுக்காக சிங்க்குக்கு மேலே எப்போதுமே பாத்திரம் ஸ்டாண்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆனால் இப்போ இருக்கிற அதிகமான வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த சிங்க்குக்கு அந்த செவர் பார்த்திங்கன்னா டைல்ஸில் இருக்கும். அதனால் அதில் ஹோல்ஸ்லாம் போட முடியாது. தனியாக தான் நம்ம அந்த தட்டு பாத்திரத்தை வைக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சிங்க்குக்கு பக்கத்தில் சிங்க்கோட அந்த கார்னர்லே பாத்திரம் வளர்க்குற ஸ்டாண்ட் அடித்து வச்சுட்டிங்கன்னா தட்டில் இருக்கிற தண்ணி எல்லாமே வடிய வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக அதே மாதிரி கிச்சன் சிங்க் பக்கத்தில் ஒரு கூடை ஒன்று வச்சுருங்க. முக்கியமாக நம்ம பெரிய பாத்திரம்லாம் கழுவி வைக்கிற சமயத்தில் அதை வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. உடனே நம்ம அதை கழுவின உடனே அடுக்கி வச்சாலும் கீழே அந்த இடத்துலலாம் தண்ணி வழிஞ்சிரும். இதனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா கிச்சன் ஃபுல்லாகவே தண்ணி ஆயிரும். அந்த மாதிரி தண்ணி சொதன்னு ஆகாமல் இருக்கிறதுக்கு கிச்சன் சிங்க் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு டப்பு மாதிரி வச்சுட்டு நீங்கள் பாத்திரத்தை எல்லாத்தையும் அலசி வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் வடிஞ்சிடும். உங்களுக்கு எப்போ டைமிங் கிடைக்குதோ அந்த டைமிங்கில் நீங்கள் ரேக்லெல்லாம் அடுக்கி வச்சிடலாம். இதனால் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த கூடை ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் அந்த கூடையை நீங்கள் அதே இடத்துலையும் வச்சுக்கலாம். கிச்சனோட சிங்க்குக்கு கீழேயும் வச்சுட்டிங்கன்னா இடம் பார்க்குறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும். அதே சமயம் நீட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்ததாக முக்கியமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம பாத்திரம் கழுவுறதுக்காக வச்சுருக்கக்கூடிய சோப்பு, அந்த ஸ்க்ரப்பர் வச்சுருக்கதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் பார்த்திங்கன்னா விம்பார் தான் யூஸ் பண்ணுவேன். லிக்யூடும் யூஸ் பண்ணுவேன். லிக்யூட் நான்வெஜ் சமைக்கிற சமயத்தில் லிக்யூட் யூஸ் பண்ணுவேன். இதுக்காக பார்த்திங்கன்னா நான் ஸ்க்ரப்பர் எடுத்திருக்கேன். அதோடு நான் இந்த நம்ம ஜாக்கெட் ப்ளவுஸ் பிட்லாம் இருக்கும்ல, அது பார்த்திங்கன்னா நல்லாவே சூப்பராக பாத்திரம் வளர்க்க வரும். அதனால் நான் அதை எடுத்திருக்கேன். எப்போதுமே நீங்கள் வச்சுருக்கக்கூடிய சோப்போட டப்பாவில் அந்த ஸ்க்ரப்பர்லாம் வைக்காதீங்க. இதனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா சோப்பு சீக்கிரமாகவே பொதுன்னு ஊறி போயிடும், சீக்கிரமாக கரைஞ்சி போயிடும். அந்த மாதிரி கரையாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி
நீங்கள் தனித்தனியாக வச்சுவீங்க. அதே மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம பாக்ஸில் வச்சுருக்கறனால அதை எடுத்து நீங்கள் ஃபுல்லாக அந்த மாதிரி பாக்ஸ் போட்டு வச்சுருங்க. பாக்ஸ் போடுறதுக்கு முன்னாடி அந்த துணி வச்சுருக்கோம்ல நம்ம விளக்குறதுக்காக, இந்த துணியை வந்து நல்லா தண்ணியில் அலசிட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் அது பேட் ஸ்மெல் அடிக்காமல் இருக்கும். இதை வந்து நீங்கள் எப்போதுமே ஒவ்வொரு தடவையும் பாத்திரம் கழுவுனதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரப்பரை நீங்கள் வாஷ் பண்ணிட்டு தான் வைக்கணும். வாஷ் பண்ணாமல் வச்சுட்டிங்கன்னா அதுவே ஒரு கெட்ட ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் காலையில் எடுத்து பாத்திரம் விளக்குறதுக்காக தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம். முக்கியமான சுத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போதுமே பாத்திரம்லாம் கழுவி முடித்த உடனே அந்த பாத்திரம் கழுவுற தொட்டியை இந்த மாதிரி தனியாக நீங்கள் ஒரு ஸ்க்ரப்பர் வச்சுட்டு தான் விளக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாத்திரம் கழுவுறதுக்காக வச்சுருக்க அந்த ஸ்க்ரப்பர்லேயே வாஷ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அது ஹைஜீனிக்காக இருக்காது. எப்போதுமே தனியாக ப்ரஷ் வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு தடவையுமே பாத்திரம் கழுவுனதுக்கப்புறம் இதே மாதிரி வாஷ் பண்ணிங்கன்னா பாத்திரம் விளக்குற தொட்டி பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும், நீட்டாக இருக்கும். அதே சமயம் கெட்ட ஸ்மெல் அடிக்காமல் இருக்கும். உங்களுக்கு டெய்லிக்கும் பண்ணுறதுக்கு நேரம் கிடைக்கல அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு நாள் விட்டாவது பண்ணுங்கள், இல்லை 2 டேஸ்க்கு ஒன்ஸாவது பண்ணுங்கள், இல்லாட்டி வீக்லி 1 டைமாவது பண்ணுங்கள். இந்த மெத்தடில் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு கிச்சன் சிங்க் ஸ்மெல் அடிக்காமல் இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் போடுற சமயத்தில் இந்த மாதிரி டைல்ஸில் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. அடுத்ததாக நான் கிச்சன் சிங்க்கை க்ளீன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் சிங்க்கில் இருக்கிற அந்த டேப்பில் ஒரு பலூனை மாட்டி வச்சுருக்கேன். இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா ஸ்க்ரப்பர்லாம் போட்டு அந்த கழுவுனதுக்கப்புறமா தண்ணி வந்து கையில் எடுத்து அலச வேண்டாம். அந்த பலூன் வச்சு நீங்கள் அடிச்சிட்டாவே அந்த இடம் ஃபுல்லாக தண்ணி ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு வைப்பர் வச்சுட்டு நல்லா வைப் பண்ணிட்டீங்கன்னா நல்லா சுத்தமாயிரும். அழுக்கெல்லாம் இல்லாமல் பார்க்குறதுக்கு நீட்டாக பளிச்சுன்னு இருக்கும். அடுத்ததாக அதே மாதிரி நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம்ல வைப்பர், அந்த ப்ரஷ்ஷு, அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் க்ளீன் பண்ணணும். நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறதே இல்லை. எப்போதுமே க்ளீன் பண்ணிவிட்டு அதை அப்படியே தனியாக வச்சுருவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம க்ளீன் பண்ணுறதையும் கண்டிப்பாக க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்காக நீங்கள் தனியாக கூட சோப்பு யூஸ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணதை அப்படியே வச்சிடாமல் அந்த தண்ணி வடிகிற மாதிரி நல்லா நிற்க வச்சுருங்க. எனக்கு வந்து இந்த இடத்துல டைல்ஸ் ஒட்டியிருக்கனால அந்த இடத்துல ஹேங்கர் மாதிரி மாட்ட முடியல. அதனால் நான் யூஸ் பண்ணக்கூடிய அந்த வைப்பர், ப்ரஷ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நிற்க வச்சுருவேன். தண்ணியெல்லாம் வடிஞ்சிருக்கும். அதே மாதிரி பக்கத்தில் இந்த சோப்பு விளக்குற டப்பாவையும் வச்சுருவேன். இப்போ நம்ம எப்போ விளக்குறோமோ அதே சமயத்தில் இதே மாதிரி கூட எடுத்து வச்சுட்டு நீங்கள் பாத்திரத்தை கழுவிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சன் சிங்க்குக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற சுவர் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சுண்ணாம்பு சுவராக இல்லாமல் டைல்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டைல்ஸ் சுவராக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் பாத்திரம் கழுவுற மாதிரி நல்லா சோப்பு வச்சு தேய்ச்சி கழுவிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு நீட்டாக இருக்கும். முக்கியமாக பேட் ஸ்மெல் அடிக்காமல் இருக்கும். அந்த சுண்ணாம்பு சுவர் இருந்துச்சுன்னா நம்ம பாத்திரம் கழுவ அதில் தண்ணி பட்டு அந்த சுவரே பாதி போயிடும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் நிறைய சூப்பர் மார்க்கெட்டில், ஷாப்பிங் மால்லலாம் பார்த்தீங்கன்னா வால் ஸ்டிக்கர், செல்ஃப் லைனர்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் அமேசானில் கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஆன்லைன் ஷாப்பிங்கில் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு நீங்கள் நம்ம வீட்டு கிச்சனில் இருக்கிற அந்த சுவத்தில் மாட்டி வச்சிட்டிங்கன்னா அந்த சுவர் உங்களுக்கு அழுக்காகாமல் இருக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா மைக்கா பிளேட் இருந்தனால அதை வச்சுட்டு டேப் போட்டு ஒட்டியிருக்கோம். இதனால் எங்களுக்கு அந்த செவத்தில் பார்த்திங்கன்னா அழுக்காகாமல் நல்லா பார்க்குறதுக்கு நீட்டாக சுத்தமாக இருக்குது. அடுத்ததாக நம்ம வீட்டில் எப்போதுமே இட்லி சுடுற சமயத்தில் அந்த இட்லி சுட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி நல்லாவே சூடாக இருக்கும். அந்த தண்ணியை எப்போதும் வேஸ்ட் பண்ணாதீங்க. வேஸ்ட் பண்ணாமல் கிச்சன் சிங்க்கில் இந்த மாதிரி தண்ணியை இந்த மாதிரி கொட்டி விட்டுருங்க. இதனால் அந்த கிச்சன் சிங்க்கில் இருக்கிற அந்த அழுக்கு, பாசான் எல்லாமே உங்களுக்கு போயிடும். முக்கியமாக பேட் ஸ்மெல் அடிக்காமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்த எல்லா டிப்ஸுமே உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.